செல்வி, என்ன முகமெல்லாம் ஆடி இருக்கு? பயமா? எல்லாம் உங்களால தான். இப்பெல்லாம் உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியறதில்ல தெரியுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை? அந்த தைரியம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் போனாலும் இந்த சந்தேகம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இவர் வண்டி எங்க இந்த பக்கம்? தேவதை தேவதைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தான்பா நமக்கு அதை பார்க்க பாக்கியம் கிடைச்சிருக்கு. மெல்ல மெல்ல. மூளை கிட்ட முண்டோ. உண்மைதான். இவ்வளவு நாளா உன்னை கண்டுக்காம போயிட்டேனே. பொறுக்கி முதல்ல எழுந்து போடா. நான் மட்டும் இல்ல, நீ ஜான்சன். உங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் வாயை திறந்தா நீங்க வாழ முடியாது. நீ வாயை மூடனா நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். என்ன மிரட்டுறியா? மிரட்டுறதுக்கு நான் என்ன வில்லனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை சொல்லிட்டேன். தேவைக்கு கேட்கறேன். நீ புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். 1000 குழம்பு வை, இந்த கருவாட்டு குழம்ப அடிச்சுக்க எதுவுமே இல்ல. ஊத்து ஊத்து. நீ இப்படியே ஊத்திக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இந்த குடிய விட்டு தொலைன்னு எத்தனை வருஷமா சொல்றேன். கொஞ்சமாவது காதுல வாங்கிக்கிறியா நீ? நீ என்ன எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டே பாடிக்கிட்டு இருக்க? நீ சொல்றத எல்லாம் ஒரு காதுல வாங்கி உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்க. உள்ள இருக்கிற உன் ஆத்தா தெய்வ நாயகி அத விரட்டி போடுறா. நான் என்ன பண்ணட்டா? போதும் போதும், நீ சாப்பிடு. விடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என் போத உனக்கு கொமட்டத்தான் செய்யும். கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்குமா. இதுக்கா இப்படி பயந்து போயிருக்க? இது உங்களுக்கு அவ்வளவு சுலபமா தெரியுதா? சாரிமா, நான் அப்படி சொல்ல வரல. நான் பொண்ணுங்க, உங்களை மாதிரி தைரியமா சுத்த முடியாது. எல்லாம் மீறி பழகிட்டோம். சொல்ல வரதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுட்டா ஊரும் உறவும் என்ன ஒதுக்கிடுவாங்க. நான் எங்க ஒதுங்குறது? செல்வி, உன் நிலைமை எனக்கு புரியுது. அதே சமயம் என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொண்டாட்டி பிள்ளைங்களோட கௌரவமா இருக்கிறனா திடீர்னு ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும் சொல்லு? அப்படின்னா நான் ஆஹா, அவசரப்படாத, ஜாக்கிரதையா யோசிக்கணும்னு சொல்ல வந்தேன்.
யோசிக்கிறீங்க, நான் யோசிக்கல. அதான் இந்த நிலைமை எனக்கு. செல்வி, முதல்ல கண்ணை தொடச்சு. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கும். இங்க பாரு, நான் சொல்றதுக்கு மருந்து வாங்கி தரேன், கலைச்சிரு. ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. என்ன நம்பு. நான் கடவுளை நம்பலங்க, உங்களை தான் நம்பி இருக்க. என்ன கை விட்டுடாதீங்க. சரி. ஆண்டவா, எனக்குன்னே புஷ்பானுங்களை படைச்சியா இல்ல புஷ்பானுங்களுக்குன்னே என்ன படைச்சியா? ஐயோ, கருணையே கருணை. ஜான்சன் சார் இருக்காங்களா? இல்லையே, என்ன விஷயம்? ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? அவரு ஈவினிங் தான் வருவாரு. அப்பா வாங்கள. சரிங்க. இத வச்சுக்கிட்ட இந்த ஆள அலையறான் மனுஷன். 2 குழந்தைய பெத்து போட்டுட்டும் சும்மா தேவதை மாதிரி இருக்க. சூப்பர் புஷ்பாம்பா. செல்வி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரும் தெரியுமா? ஏ, எல்லாம் விஷயமாத்தான். என்ன இப்ப பின்னாலே சுத்த ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணு, ஐயோ ஐயோ, அவசரப்படாத செல்வி. டான்ஸ் சார் அனுப்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். முதல்ல அதை கீழே போடு சொல்றேன். மருந்து, பாப்பா மருந்து. செல்வி, செல்வி, சுந்தர் நீயா? எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், திடீர்னு உன்னை பார்த்தேன். அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். செல்வி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சத இன்னைக்கு சொல்லிடுறேன். என் மேல ஆசை அதானே? அதான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், சரின்ட்டாங்க. காலத்தை பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. நீ தவறிட்ட. இப்போ நானும் தவறிட்டேன். காதலை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லிடணும். கிடைச்சா சந்தோஷப்படலாம், கிடைக்கலனா அமைதியாயிடலாம். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தா சந்தோஷம் தாவி போயிடும். என்ன மன்னிச்சிடு சுந்தர். செல்வி, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? கலையில என்ன சொல்ற? எந்த மருந்தாலும் நம்ம பந்தத்தை அழிக்க முடியாதுன்னு தோணுதுங்க. அடையாளம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க. இல்லனா என்ன
என்ன நடந்து போச்சு நீ தேடற? நான் சொல்றது கேளு. முதல்ல அழுகை நிறுத்துமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி நம்ம இடத்துக்கு வந்துரு. ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். ஓகே? சரி. மார்க்கெட்டுக்கு லோடு அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டோம். நம்ம ராமசாமி செட்டியார் தான் ரொம்ப அவசரப்படுத்துறாரு. பணம் கொடுத்தாரா? லோடு வந்து நின்ன உடனே கொடுத்துறேன்னு இருக்காருங்க. வணக்கம் முதலாளி. என்னையா காலையில இருந்து கரண்ட் இல்ல, வருமா வரதா? நமக்கு இல்லாத கரண்டா? 5 நிமிஷத்துல வந்துருங்க. ஆமா, ஏதோ அவசரமா பார்க்கணும் சொன்னீங்களா? நம்ம பெரிய சமயம் சொன்னா. ஒரு நிமிஷம். இப்பார், நைட் என்ன நேரம் ஆனாலும் சரி, நம்ம ஆளுங்க அத்தனை பேரும் கூட்டிட்டு போய் செட்டியாருக்கு லோடு இறக்கணும். சரிங்க சரிங்க. வா. கார்மேகம், செல்வியோட நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. அவளுக்கு கர்ப்பம் கலையில. ஐயோ, அப்படியே விட்டுட்டா பம்பா போயிருமா சார்? பம்புதான். என்ன பண்றது? நைட்டு நம்ம தோப்புக்கு வர சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள நாம ஒரு முடிவு எடுத்தாகணும். இப்போ நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? என் ஆசைதான் உங்களுக்கு தெரியுமே. அப்படிலாம் வேண்டாம், அது பாவம். வேணும்னா ஒண்ணு செய், அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்க. என்னது கல்யாணமா? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் இதை சொல்லல. செல்வி, இங்க பார். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா நிச்சயமா நீ மனசு வச்சாதான் முடியும். புரியல. எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. நான் சம்மதிச்சாலும் மனைவி மதம் சத்தியமா சம்மதிக்காது. குழப்பத்தை உற்பத்தி பண்ணிட்டு நாம மட்டும் எப்படி சந்தோஷமா குடும்பம் பண்ண முடியும்? உங்க மனைவி, மதம், ஊரு, உறவு இதெல்லாம் என்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி எப்படிங்க உங்களுக்கு தெரியாம போச்சு? மோகம் எல்லாத்துக்கும் முகமுடி போட்டுருச்சு. என்ன மன்னிச்சிரு. உங்களை மன்னிச்சிட்டா என் கர்ப்பம் கலைஞ்சிடுமா? கற்ப திரும்பிடுமா? கண்ணி ஆயிடுவேனா? உனக்கு எதுவும் திரும்பாது, ஆனா எனக்கு எதுவும் போகாது. அதுக்காக உன்னை நான் சும்மா விடல. ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ அதை ஏத்துக்கணும். நாங்க தான் ஆசைப்படுவோம், நீங்க தான் அசிங்கப்படணும் அப்படின்னு என் கண்ணத்துல அடிச்சு சொல்லாம என் வயித்துல அடிச்சு சொல்லிட்டீங்களே சார். ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் சார் நீங்க. நீ பாதிச்சு போயிருக்கு. ஆத்திரம் அடங்குற வரைக்கும் பேசு. அதுக்கப்புறமாவது நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசி. யோசிக்க வேண்டிய நேரம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன பதில் சொல்றீங்க? நம்ம ஊருக்கு வர எலக்ட்ரிஷியன் கார்மேகம் கவர்மெண்ட் சர்வெண்ட். காலம் பூரா கஷ்டமில்லாம வாழலாம். அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க தான் இப்படின்னா நீங்க பாக்குற மாப்பிள்ளையுமா இப்படி? ஏ, உங்களுக்கெல்லாம் நல்ல பார்வையே கிடையாதா? பொம்பளை பொறுக்கீங்களாவே பொறுக்கிட்டு இருக்கீங்க. செல்வி, என் பொறுமையை சோதிக்காத. அதத்தான் நானும் சொல்றேன். இனிமே உங்க மான மரியாதையை விட ஏன் மான மரியாதை தான் எனக்கு முக்கியம். ஊர் அறிய நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கணும். இல்ல பஞ்சாயத்து போயாவது உங்களை ஏத்துக்க. செல்வி, ஏய், இதை நீ செய்யக்கூடாது, நான் தான் செய்யணும். உனக்கு அந்த யோகியதை கிடையாது. என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? ஏதோ தொட்டுட்டோம் கெட்டிட கூடாதுன்னு கட்டி வைக்கலாம் நினைச்சா உன் இஷ்டத்துக்கு கொட்டிக்கிட்டே இருக்க. உன்னை இங்கேயே பணமாக்கிட்ட என்னடி பண்ணுவ? ஏய், நீ ஆம்பளையா இருந்தா எங்க பணமாக்கு பாக்கலாம். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? டேய், ஏய், அடங்கு. ஒரு அப்பாவி பெண்ணை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணது இல்லாம அவளை க்ளோஸ் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? சாத்தான் வேதம் ஓதக்கூடாதுப்பா.
வேதம் ஓத வேண்டியதே சாத்தானா மாறும்போது சாத்தான் வேதம் ஓதுறத தப்புலடா மச்சான். மரியாதையா நீ செல்வி கழுத்துல தாலி கட்டணும், இல்ல உன் பொண்டாட்டி தாலி அறுத்துடுவா. ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், ஆனா நீ பொம்பளை பொறுக்கி. இவ கர்ப்பத்துக்கு ஒன்ன காரணமாக்கிட்டு நான் தப்பிச்சிருவேன். நீதாண்டா கம்பி எண்ணணும், ஜாக்கிரதையா நடந்துக்க. சட்டம் தெரியாம திட்டம் போடாத, தெரிச்சு போயிடுவேன். உங்ககிட்ட இருக்கடா பேச்சு, விடியட்டும் விளையாட்டு காட்டுறேன். நீ வா செல்வி. என்ன தயங்கற? நான் புஷ்பம் பொறுக்கிதான், திமிர் பிடிச்ச அலையறவங்கதான் நான் அணைப்பேன். அப்பாவிகளை அண்ட மாட்டேன், ஏன்னா நம்பு. உனக்கு வெளிச்சம் வேணும்னா என் பின்னாடி வா, இருட்டு தான் வேணும்னா இவன் கூடவே இருந்துக்க. கார்மேகா, கொஞ்சம் இரு. யார பாக்குற? யாரும் வரக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். என்ன சொல்ற? நான் சொல்றது இருக்கட்டும், நீ என்ன சொல்ற? அட பாவி, இனிமே தான் பாவி ஆகணும், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? என்கிட்டயே வீரம் பேசிட்டு என் இடத்துல விளையாடுறியா? என்ன பண்ண பாருங்கடா. இங்க பாரு, இப்ப நீ நானும் ஒரே ஆபத்துல மாட்டிக்கிட்டு அவளை தப்பிக்க விட்டா நம்ம தலை தப்பாது. சீக்கிரம் வா. பண்ணிடாதீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.